நாடுகளை பொறுத்தவரைக்கும், அது முன்னேறிய சயின்டிஃபிக் திங்கிங் இருக்கிற நாடுகளை பொறுத்தவரைக்கும், அவர்கள் மனிதர்களை வளங்களா பார்க்குறாங்க. மனிதர்கள் ஆரோக்கியமா இருந்தா, அவங்க நாட்டுக்கு ஏதாவது செய்வாங்க. அவங்களால நாடு இன்னும் வளம் பெறும். ஆனா மனிதர்கள் நோயுற்றுட்டாங்கன்னா, நாடு தான் அவங்கள பார்த்துக்கணும். அது ஒரு செலவு. அது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவுன்றதுனால, நீங்க வரும்போதே ஆரோக்கியமா வாங்க, பொக்கும்போது ஆரோக்கியமா பெத்துருங்க, வளர்க்கும்போது ஆரோக்கியமா வளர்த்துருங்க அப்படின்றத தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் இப்ப ஆசியா, இல்ல ஆப்பிரிக்கா மாரி நாடுகள்ல பழைய புராதன தன்மைகள் என்னன்னா, ஜாதி விட்டு போயிடக்கூடாது. அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் போயிடக்கூடாது. சொத்து போயிடக்கூடாதுன்றதுனால சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எக்கச்சக்கமான நோய்கள் பரவுது. மனநோய்கள் மட்டும் இல்ல. நரம்பு நோய்கள், உடல் நோய்கள், எலும்பு நோய்கள், கண்ணு, காது, மூக்கு நோய்கள், எல்லா நோய்களும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே மெடிசன்ல கேஸ் ஹிஸ்டரி எடுக்கும்போது, சொந்தத்தில கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? குழந்தைகளை பீடியாட்ரிஷியன் எப்பவுமே கேட்கிற கேள்வி, சொந்தத்தில கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது, இப்ப நம்ம நினைக்கிறோம் ஸ்வீடன் வந்து முன்னேறிய நாடு. அது இது மாரிலாம் சொல்லியிருக்கு. பட் ஏன்ஷியன்ட் இந்தியால கூட அது மாரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. கூடாத உறவுகள்னு சிலது பிரிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது முறையே கிடையாது. முறையற்ற உறவுன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து கூடி அத முறிப்பாங்க அந்த திருமணத்தை. அதற்கு முன்னாடி இருந்ததுல கோத்திரம் பார்ப்பாங்க. ஒரே கோத்திரத்தை சேர்ந்த 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஈவன் தமிழ்நாட்டுல டீப் சவுத்ல இருக்கிற சில ஜாதிகள்ல கூட அவங்க கூட்டம் கூட்டமா பிரிஞ்சிருப்பாங்க. இந்த கிளைய அந்த கிளையோட குழந்தை பெத்துக்கூடாது. அந்த கிளைய இந்த குழந்தை கல்யாணம் பண்ணா அது ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாரி பிரிச்சு விடுவாங்க. ஸோ அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸ வச்சு சில இது சேரணும், சில இது சேரக்கூடாதுன்ற ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதோட ஆரம்ப அடிப்படை எப்பவுமே ஜெனடிக்ஸ் தான், சயின்ஸ் தான். அதற்கப்புறம் வந்து அது ஜாதியா கன்வெர்ட் ஆகி, ஜாதின்றனால அது நீர்த்து போய் அதோட விவரம் புரியாம நம்ம தொலைச்சிட்டோம் அத. இப்ப திரும்ப ஸ்வீடன் அத மீட்டு உருவாக்கி குடுக்குறாங்க. ஜெனடிக்கலி டேஞ்சரஸ் காம்பினேஷன்ஸ் அலோவ் பண்ண முடியாது. அலோவ் பண்ணா அந்த கல்யாணத்த நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது ஸ்வீடிஷ் லாலன்னு அவங்க சொல்றாங்க. அதே மாரி எல்லா நாடுகளும் செய்தால், இந்த மாரி ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் பண்றது குறையும். அது குறைஞ்சதுன்னா எதிர்காலத்தில் நோயோட அந்த அளவு குறையும். அப்போ குழந்தைகளோட இல்ல எதிர்கால தலைமுறையினரோட ஆரோக்கியம் பெருகும். இல்ல இப்ப அது காதல் திருமணங்கள் இயல்பா அமையறது உண்டு இல்ல. சொந்தக்காரங்க காதல் மத்தியில பண்ணும்போது கூட இல்ல. என் காதல் முக்கியமா? என் குழந்தையோட ஆரோக்கியம் முக்கியமானா, குழந்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம். காதல் திரும்ப வரும். குழந்தை இன்னொரு தடவ பெத்துக்க முடியுமா? ஒரு தடவ பொறக்கிற குழந்தை நோயோட பொறந்ததுன்னா, அது எவ்வளவு கஷ்டப்படும். அது பார்க்கிறவங்களுக்கு தான் செலக்டிவா வராதே காதல். பல தடவ வரும் தானே! இந்த ஒரு காதல் பரவால்ல விட்டுறலாம். அடுத்த காதல் பார்த்துக்கலான்ற ஒரு பெருந்தன்மை நமக்கு இருக்கணும். என் காதல்னு பிடிவாதம் இல்லாம, என் காதல்னால என் குழந்தை கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட காதல் வேண்டான்னு சொல்ற பக்குவம் எல்லாருக்கும் தானே இருக்கணும்.